வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இதர்குமார். வணக்கம் சார். டெல்லியில திமுகவினுடைய மாணவர் அணி இன்றைக்கு போராட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். அதுல ராகுல், அகிலேஷ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வந்து பேசி இருக்கிறார்கள். அவங்க பேசின கருத்துக்கு போறதுக்கு முன்னாடி திமுக டெல்லிக்கு போய் போராட்டம் நடத்தி இருக்கிறது அப்படின்றத எப்படி பாக்குறீங்க சார்? வரவேற்க தகுந்ததுதான். டெல்லி வந்து ஒன்றியத்துடைய தலைநகர், இந்திய ஒன்றியத்துடைய தலைநகர். அதனால அங்க வந்து அனைத்து மாநில மக்களும் உள்ள ஒரு இடம். அனைத்து மாநிலத்தை சேர்ந்த மக்களும் அங்கு வந்து வாழ்கிறார்கள். அப்ப அங்க ஒரு எந்த ஒரு காரணத்துக்காக நியாயமான காரணங்கள் நினைக்கிறாங்களோ அந்த நியாயமான காரணத்துக்காக அங்க வந்து அமைதியான வழியில் இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் அது இந்தியாவின் கவனத்தை வெகு எளிதாக கவரும். இந்தியாவின் அனைத்து மட்டங்களில் உள்ளவர்களையும் வெகு எளிதாக கவரும். இப்ப இங்க வந்து பண்ணாங்கன்னா, சென்னையில இருந்து பண்ணாங்கன்னா கவரேஜ் இருக்கும், அதுக்கு மேல என்ன இருக்கும். ஆனா அங்க வந்து ஒரு சாதாரண மனிதரும் அதை பார்ப்பாங்க, பார்த்து தங்களுக்குள்ள வினாக்கள் எழுப்பிக் கொள்வார்கள் இல்லையா? அதனால வரவேற்க தகுந்ததுதான். யுஜிசி இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் திரும்ப பெற சொல்லிதான் இந்த போராட்டமே நடைபெற்று இருக்கிறது. இதுல வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாநிலங்கள் வந்து இதை கண்டித்து தீர்மானமே போட்டிருக்காங்க சார். ஆனா நார்த் ஆஃப் இந்தியால இருந்து இது தொடர்பா எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருக்கு. அந்த சூழ்நிலையில அகிலேஷ் வந்து பேசி இருக்கிறார். வரலாற்றையே RSS மயமாக்க பார்க்கிறார்கள் அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அது உண்மைதான். அதாவது இந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னுடைய பேட்ச்ல வந்து லா படித்த ஒரு நண்பர் இருக்கார், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. ரிட்டையர் ஆனது, என்னை மாதிரி ரிட்டையர் ஆனது. டெல்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கூட கொஞ்ச நாள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பிரசிடென்ட்டாக இருந்தார். நவேத் மசூத் அப்படின்னு. அவர் வந்து ஹி வாஸ் அ லாயர் அண்ட் ஹி வாஸ் குவைட் அன் எக்ஸ்பர்ட் லாயர். நாங்கள் அகாடமியில் வந்து டிஸ்கஷன் நடத்தும் போதே அவருடைய இதை பார்க்கும்போது ரொம்ப பல விவரங்கள் சொல்லுவார். அவர்கிட்ட தான் நான் கேட்டேன், இது வந்து ஏன் யுஜிசிக்கு முதல்ல எப்படி இந்த மாதிரி ஒரு வரைவறிக்கையை தயாரிக்க வேண்டிய அதிகாரம் அவங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா ஒவ்வொரு இந்தியாவில் மாநிலங்கள்ல வந்து இப்ப நம்ம மாநிலத்துல வந்து அரசுக்கு சொந்தமான பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் ஒவ்வொரு பல்கலைக்கழகம் வரும் பொழுதும் அதற்கென்று ஒரு சட்டம் இயற்ற தனித்தனியாக. அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லயும். அப்ப தனித்தனியா எத்தனை, ஒரு 100க்கு மேல பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அந்த 100க்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு யுஜிசி இது மாதிரி கொடுக்க முடியுமான்னு கேட்டபோது அவர் சொன்னாரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிவிஷன் பெஞ்ச் வந்து ஒரு ஒரு விஷயத்துல, அந்த முழு விவரமும் அவருக்கு தெரியல, ஆனா சாராம்சம் தெரிஞ்சிருந்தது. ஒரு விஷயத்துல வந்து பல்கலைக்கழகங்களுக்கும் இடையில வந்து இது வரும் பொழுது, ஒரு கருத்து வேறுபாடு வரும் பொழுது யுஜிசி சொல்வதுதான் இறுதியாக இருக்கும்னு சொல்லி ஒரு இது ஒண்ணு வந்து இருக்கிறது, ஒரு தீர்ப்பு ஒண்ணு இருக்கு டிவிஷன் பெஞ்சில். அந்நேரமே அந்த தீர்ப்பு பற்றி பயங்கரமான விவாதங்கள் எழுந்தது. அது சரியான தீர்ப்பு அல்ல அப்படின்னு சொல்லி விவாதங்கள் எழுந்தது. ஆனா அதுக்கப்புறம் அதை எதிர்த்து யாரும் எங்கேயும் போகல. அதனால இன்னைக்கு அந்த தைரியத்துல ஒருவேளை யுஜிசி இந்த மாதிரி வந்து வரைவறிக்கை கொடுத்திருக்கலாம். இப்ப அது வந்து 2 மெம்பர் டிவிஷன் நினைக்கிறேன். அதனால இவங்க அடுத்து 5 மெம்பர் டிவிஷனுக்கு போக வேண்டியிருக்கும், மாநிலங்கள் வந்து கேஸ் போட வேண்டியிருக்கும்னாரு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாநிலங்கள் வந்து சட்டசபையில தீர்மானம் எடுத்தது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த தீர்ப்பை எதிர்த்து உடனடியா ஒரு இது பண்ணணும், ஒரு கேஸ் போடணும். அந்த கேஸ்ல அவங்க இதையும் கேட்கணும், இந்த வழக்கு முடியும் வரை அந்த தீர்ப்புடைய இது வந்து உத்தரவு வந்து ஸ்டே பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா அது ஸ்டே ஆனாலுடைய, அது கேன்சல் ஆனாலுடைய சட்டப்படி வந்து யுஜிசி வந்து இது மாதிரி வந்து கொடுக்கலாம், உத்தரவு கொடுக்கலாம்ங்கிற ஒரு நிலைமை இருக்கும். அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அதுல இவங்க கொடுத்தது வந்து எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் கல்வித்துறையிலே இல்லாத ஒருத்தர் வைஸ் சான்சலர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல, அந்த இடத்துல அகிலேஷனுடைய விமர்சனம் பொருந்தி போற மாதிரி தெரியுது சார். அவர் என்ன சொல்றாருன்னா, they want to make politicians servants of industrialists. முதலாளிகளுக்கும் முதலாளித்துவத்திற்கும் அரசியல்வாதிகளை தொழிலாதிகளாகவும் சேவகர்களாகவும் மாற்றுகின்ற வேலை அப்படின்னு அவர் குறிப்பிடுறாங்க சார். அது உண்மைதாங்க. இப்ப கவர்மெண்ட்ல வந்து இப்ப நாங்கெல்லாம் வந்து வரும்பொழுது எங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் ரூல்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. எங்களுக்கு கிளார்க்குக்கு இருக்கு, பியூனுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் இருக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்னா. அப்படிப்பட்ட கான்ட்ராக்ட் அதுல ஒண்ணு என்ன, ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய சொத்து விவரங்களை நாங்க அரசுக்கு வந்து சமர்ப்பிக்கணும். அது அரசு வந்து உடனடியா வந்து வெளியில சீல்டு என்வலப் தான் வச்சிருப்பாங்க. ஆனா யாராவது ஒருத்தருடைய நாணயத்தை பத்தி சந்தேகம் வந்ததுன்னா அந்த என்வலப் அரசாங்கம் வந்து திறந்து பார்க்க முடியும். திறந்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து இவருடைய வருமானத்திற்கு மேற்பட்ட வழியில இவற்றை வந்து சொத்து சேர்ந்திருக்கிறதான்னு சொல்லி வாட்ச் பண்ண முடியும். வாட்ச் பண்ணி அவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும், அப்படி இருந்ததுன்னா, உண்மையா இருந்ததுன்னா.
இப்ப லேட்டரல் என்ட்ரின்னு கொண்டு வந்தாங்க. லேட்டரல் என்ட்ரில வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரிங்கிறது வந்து கட்டிங் எட்ஜ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஜாயிண்ட் செக்ரட்டரி நாங்க இதுல கவர்மெண்ட் வந்து சொல்லுவோம், ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் ரன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, செக்ரட்டரிஸ் என்ஜாய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நாங்க ஜோக் அடிச்சுட்டு இருப்போம். ஏன்னா பெரும்பாலான காரியங்கள் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி தான் அங்க வந்து மூவ் பண்றது ஒரு அரசுல வந்து. இந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல அவங்க வந்து முக்கியமான எக்கனாமிக் அஃபேர்ஸ், பினான்ஸ், இந்த மாதிரி இதுல எல்லாம் இவங்க வந்து லேட்டரல் என்ட்ரின்னு வெளியில மார்க்கெட்ல இருந்து கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்ப ஒரு 5 வருஷம் ரிலையன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வர்றாருன்னு சொல்லி வைங்க, ஏதோ ஒரு கம்பெனி, ரிலையன்ஸ் பேர் எதுக்கு சொல்லணும், ஏதோ ஒரு கம்பெனி மார்க்கெட்ல இருந்து வர்றாரு, அவர் ஒரு கம்பெனி இதுக்கு முன்னாடி வேலை பார்த்து வந்திருக்காருன்னா, இந்த 5 வருஷத்துல வந்து அவருடைய எண்ணம் என்ன, 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் போறாரு. அப்ப அந்த 5 வருஷத்துல வந்து இந்த பதவியை பயன்படுத்தி அடுத்து நம்ம 5 வருஷம் கழிச்சு போற இடத்துல வலிமையான ஒரு இடத்துக்கு போறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்குவோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இது ஒரு நேச்சுரல் டிசைர், அது மாதிரி இருக்குது. அப்ப ஒரு குறிப்பிட்ட கம்பெனில இருந்து வந்தவர் அந்த கம்பெனிக்கு எத்தனை சலுகைகள் பண்ண முடியுமோ அதையெல்லாம் சட்டப்பூர்வமாக சலுகைகளாக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாருன்னா, அவங்களுக்கு அவங்க மேல வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்க மேல இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லைன்னா நாடு எதை நோக்கி போகும்? இவங்க ஏற்கனவே அது மாதிரி பண்ணிருக்காங்க. கவர்னர்கள் துணை குடியரசுத் தலைவர் பதவி எதிர்பார்க்கிற மாதிரி வைஸ் சான்சலர்ஸ் கவர்னர் பதவி எதிர்பார்த்து வேலை பார்க்கிற மாதிரி சூழல் உருவாகலாம் இல்லையா சார்? தாராளமா உருவாகலாம், நிச்சயமாக உருவாகலாம், சந்தேகமே இல்லாம உருவாகலாம். உண்மையிலேயே வந்து மிகச்சிறந்த கல்வியாளர்கள் வந்து இதா இருந்திருக்காங்க, அரசியலுக்கு கவர்னரா இருந்திருக்காங்க. இதுல வந்து அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டியில வந்து வைஸ் சான்சலரா இருந்தவர் நூருல் ஹாசன், மிகச்சிறந்த கல்வியாளர். அவர் வந்து ரஷ்யாவில் நம்முடைய அம்பாசடரை வந்து அனுப்பியிருக்காங்க இந்திரா காந்தி. மேற்கு வங்கத்துடைய ஆளுநர் அவர் கொண்டு வந்திருக்காங்க. அவர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுநர் இருந்தார். எங்களுக்கு டார்ஜிலிங் ரொம்ப பெரிய கிரைசிஸ் இருந்தது. டார்ஜிலிங் வந்து தனி நாடாக்கணும்னு சொல்லிட்டு கிஷிங் ஒருத்தர் போராட்டம் நடத்திட்டு இருந்தார். டார்ஜிலிங் போராட்டம் வந்து எங்களுக்கு ஏன் கடினம்னா, அவருக்கு பின்னாடி இருந்த நேபாளிஸ் எல்லாருமே ஆர்மியில வேலை பார்த்தவங்க. ஆர்மி டிசிப்ளினோட எங்க போலீஸ் டிசிப்ளினோட எவ்வளவு மேலானது ஆர்மி டிசிப்ளின். அவங்க கூட சண்டை போட்டு எங்க ஜெயிக்கிறது? அவன் தேவையில்லாம வந்து சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுக்கு ரத்தத்தை வந்து கூச்சிக்கிட்டு இருக்கணும்? அப்ப இப்படிப்பட்ட சூழல் இருந்தபோது முரண்பாடான ஒரு நிலை எடுத்திருந்தாங்க மேற்கு வங்க அரசும் இது கிஷிங் வந்து சொன்னாரு, நிச்சயமா நாங்க வந்து தனி நாடுதான், அந்த மத்தபடி எதுவுமே கிடையாது. ஆனா மேற்கு வங்க அரசு சொல்லிச்சு, டார்ஜிலிங் வந்து எங்களுடைய ஜில்லாக்கள்ல ஒண்ணு, அந்த ஜில்லாவில் உள்ள என்னென்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரம் தான் கொடுக்கப்பட முடியும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப செகண்ட் ட்ராக் ஆஃப் டிப்ளமசின்னு சொல்லி கவர்னர் வந்து தனித்தனியா பேசினாரு, கிஷிங் கூடயும் பேசினாரு, எங்க அரசு கூடயும் பேசினாரு. அப்ப மேற்கு வங்க அரசு அவர் கேட்ட எவ்வளவு கொடுக்க முடியும்னு சொல்லுங்க, அப்போ ஒரு அட்டானமி கொடுப்போம், ஒரு ஹில் கவுன்சில் பண்ணி அட்டானமி கொடுப்போம், ஆனா அது மேற்கு வங்க மாநிலத்துக்கு உள்ளதான் இருக்கும், அதுக்கு மேல நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அவர்கிட்ட சொன்னார் கிஷிங்கிட்ட, ஒரே ஐடியா வந்து மாநிலத்தோடு பிரிஞ்சு ஒண்ணு எதுக்கு அந்த ஸ்டாண்ட்லயே நிக்கிறீங்க, வந்து பேசுங்க, என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கவர்னர் மாளிகையில வச்சு 2 பேரையும் பேச வச்சாரு நூருல் ஹாசன். முழுக்க முழுக்க ஜோதிபாசோட ஆலோசனை செய்து, முதலமைச்சரோட ஆலோசனை செய்து, முதலமைச்சருடைய யோசனைகளை ஏற்றுக்கொண்டுதான் அவர் இந்த வேலையை பண்ணார். அப்ப 2 பேரும் பேசுவோம். அந்த ஸ்டேட்ஸ்மென்ட்ல ரிப்போர்ட் ஆச்சு. கிஷிங் வந்து விடாப்படியா நிக்கிறார். எங்களுக்கு இவர் சொல்றாரு ஒரு ஹில் கவுன்சில் வச்சுக்கலாம், ஜோதிபாஸ் சொல்றாரு அதுல வந்து உங்களுக்கு ஃபுல் அட்டானமி, பிடபிள்யூடி இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பணமும் அந்த இதுக்கு போக வேண்டிய பணம் அத்தனையும் அந்த ஹில் கவுன்சிலுக்கு கொடுத்துருவோம், உங்க மூலமா பணம் செலவழியும், அந்த அளவுக்கு உங்களுக்கு பினான்சியல் அட்டானமி கொடுத்துறோம். இவர் அதுக்கு முடியாதுங்கிற. அப்போ ஒரு காரியம் ஜோதிபாசி யாருமே எதிர்பாராத ஒரு காரியத்தை பண்ணார். தன்னுடைய சீட்ல இருந்து எந்திரிச்சு கிஷிங்கிட்ட போய் அவர் கையை பிடிச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரணும்ல, நீ என்ன சொல்ற? கிஷிங் நெகிழ்ந்து போயிட்டாரு. எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ஸ்மேன், எப்படிப்பட்ட மரியாதைக்குரிய ஒரு முதலமைச்சர் எந்திரிச்சு வந்து ஏன் கையை பிடிச்சிட்டு கேட்கிற அந்த நிமிஷம் ஒப்பந்தம் ஆயிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் வந்து கவர்னர். சோ அப்படிப்பட்ட ஆளுநர்கள் இருந்திருக்காங்க. வைஸ் சான்சலர் இருந்து சொல்லுவாங்க, இந்த சுயம்புன்னு சொல்லுவாங்க, இதுல வந்து ரிலிஜன்ல தானாக உருவான சில பெரியவர்கள் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவர் நூருல் ஹாசன் இருந்திருக்காரு. ஆனா அதை விட்டுட்டு வர்றதே வைஸ் சான்சலர்னு நம்ம கேரியர் வந்து இப்படி பிளான் பண்ணணும், எந்த விதமான கல்வி தகுதியும் இல்லாம நம்ம வந்து வைஸ் சான்சலர் ஆகணும், வைஸ் சான்சலர் இருந்து அரசுக்கு ரொம்ப சின்சியரா சர்வ் பண்ணி பல்கலைக்கழகத்தை பத்தி கவலைப்படாம அடுத்த ப்ரொமோஷனா கவர்னரா போகணும், அதுக்கடுத்து வந்து கவர்னரா உட்காந்துக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ற எந்த ரெசல்யூஷனையும் எந்த பில்லையும் பாஸ் பண்ணாம வச்சிருந்து வைஸ் பிரசிடென்டா போகணும், இப்படி எல்லாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நாடு எங்க போகும்? ராகுல் காந்தி இன்னும் கொஞ்சம் தீவிரமாவே தன்னுடைய RSS மீதான அட்டாக்கை வெளிப்படுத்தி இருக்கிறாரு சார். நான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன், RSS வேலையே இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற வரலாறுகள், பிற கலாச்சாரங்கள், பிற பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வரலாறு, அதுதான் மொழி, அதுதான் பண்பாடுன்னு
உருவாக்குற வேலை அவங்க செய்யறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் யுஜிசி, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் கான்ஸ்டிடியூஷன் மீதான அட்டாக் அப்படின்னு மொத்த பழியும் ஆர்எஸ்எஸ் பக்கத்துல வைக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அது உண்மை, முழுக்க முழுக்க உண்மை. அதாவது இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பண்றது வந்து பின்னாடி இருந்து இயங்குறாங்கன்னு நான் நிச்சயமா நம்புறேன். இந்த அரசு வந்து இன்னைக்கு யூஜிசிக்கு இந்த மாதிரி பண்றது. நான் ஒண்ணு கேட்கிறேங்க, இங்க பன்முகத்தன்மை உள்ள ஒரு நாடு இந்தியா. இந்தியாவுடைய நாடு நம்ம மாநிலத்திலேயே பன்முகத்தன்மை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு இந்தியா எப்படிப்பட்ட பன்முகத்தன்மை இருக்கு? அப்ப இந்த பன்முகத்தன்மை வந்து அழிச்சு கட்டணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா, பாரதியார் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாரதி வந்து என்ன சொன்னாரு? ரொம்ப அருமையா சொன்னாரு. இந்தியாவை பற்றி முழுமையாக உணர்ந்த ஒரு தமிழன், ஒரு முழு இந்தியன். பாரதியார் என்ன சொன்னார்? செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். இதுல சொல்ல வந்தது, பாரதியார் சொல்ல வந்தது என்ன? செப்பு மொழி 18 இருக்க வரைக்கும் தான்ப்பா சிந்தனை ஒன்றா இருக்கும். செப்பு மொழி 1 ஆக்குறதுக்கு எவனாவது முயற்சி பண்ணினா சிந்தனை 18 போயிடும். இதுதான் உண்மை. இந்த நாட்டின் செப்பு மொழியை ஒரே மொழியாக ஆக்க எண்ணுபவர்கள் தான் இந்த நாட்டின் பிரிவினைக்கு வித்திடுபவர்கள். அதை மறந்துடக்கூடாது நம்ம. அதே மாதிரி இந்த இப்படிப்பட்ட பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டுல வந்து எப்படி மக்கள் தங்களை உணர வேண்டும் அப்படின்றத பாரதி ரொம்ப அழகா சொன்னாரு. வாழிய செந்தமிழ், வாழ்கன தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, என் மொழி, என் இனம், என் நாடு. இதுதான் தரவரிசை. இந்த தரவரிசையில வந்து நாட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சு போல, நாட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் கூடுது. இப்படிப்பட்ட ஒரு மொழியை பேசுகின்ற நான், இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இனத்தை சேர்ந்தவனாக இருக்கின்ற நான் இந்தியன் என்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு தானே சொன்னாரு. இப்போ இரும்பு யுகத்தை பத்தி கண்டுபிடிச்சாங்க, அயன் ஏஜை பத்தி கண்டுபிடிச்சாங்க. மறுக்க முடியாத ஆதாரத்தோட. இது கார்பன் டெஸ்டிங்ல கூட எரர் ஆஃப் மார்ஜின் வந்து 200 வருஷம் வரைக்கும் கூட போகும். ஆனா இப்ப இவங்க எம்ப்ளாய் பண்ண மெத்தட் வந்து 30 வருஷத்துக்கு மேல மார்ஜின் ஆஃப் எரர் போகாது. இது உலகத்துல எல்லாரும் ஏத்துக்கிட்டது. ஏறக்குறைய 5500 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு வந்து இங்க பயன்படுத்தப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சது மூலம் என்னென்னலாம் வந்து இங்க வந்து இதுவரைக்கும் இருந்த பழைய நம்பிக்கைகள் தகர்க்கப்பட்டு விட்டன. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சாங்கன்னா, உலகத்துல வந்து கற்காலம், அதுக்கு அடுத்து வந்து இது காப்பர், அதுக்கப்புறம் பிரான்ஸ், அதுக்கு செம்பு, வெண்கலம், அதுக்கப்புறம் இரும்பு அப்படின்னு சொல்லி இருந்தது உலகத்துலன்னு சொல்லி தொல்லியல் ஆய்வாளர்கள் அத்தனை பேரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் சொன்னாங்க, துருக்கியில உள்ள கிமு 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அயன் ஸ்மெல்டரிங் யூனிட்டை பார்த்த உடனே அயன் வந்து ஐரோப்பால இருந்தா இந்தியாவுக்கு வந்திருக்கு, ஆசியாவுக்கு வந்திருக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 5500 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு பயன்பாடு தமிழகத்தில் இருந்தது. இதுலயே வந்து சிவகலையிலே வந்து கிமு 15வது நூற்றாண்டுல வந்து அயன் ஸ்மெல்டரிங் யூனிட் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டதற்கு பின்னால் உள்ள நிலைமை என்ன? உலக தொல்லியல் ஆய்வாளர்கள் இன்னைக்கு சொல்றாங்க, அந்த நம்ம பழைய தியரியே தப்பு. கற்காலம், அடுத்து வந்து செம்பு, அடுத்து வந்து வெண்கலம், அடுத்து வந்து இரும்புன்னு சொன்ன நினைச்சது தப்பு. சைமல்டேனியஸ்லி பேரலல் சிவிலைசேஷன்ஸ், அங்க செம்பு வெண்கலமும் இருந்த வட இந்தியால சிந்து சமவெளியில இருந்த அதே காலத்துல இங்க தமிழ்நாட்டுல வந்து இரும்பு நாகரிகம் இருந்திருக்கு. அதே மாதிரி குஜராத்ல கண்டுபிடிச்சத ஹரப்பாவுடைய எக்ஸ்டென்ஷன் சொல்லி நினைச்சாங்க. ஹரப்பா மொஹஞ்சதாரோட எக்ஸ்டென்ஷன் நினைச்சாங்க. 18 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல வந்து அந்த நாகரிகம் இருந்ததுன்னு முதல்ல நினைச்சாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, குஜராத்ல உள்ளது வந்து இட் வாஸ் a parallel civilization. அப்ப இந்தியாவுல ஒரு சிவிலைசேஷன் இல்லை. இந்தியாவுல பல parallel civilization இருந்திருக்கு, இந்தியாவிலையும் உலகத்திலையும். இது இன்னைக்கு வந்து நிரூபிக்கப்பட்டு விட்ட ஒரு உண்மை. இப்ப உலகம் பூரான்னு சொல்லி திருக்குறளை பரப்புறேன், திருவள்ளுவர் கலைக்கூடத்தை உலகம் பூரா கொண்டு வர போறேன்னு சொல்லி சொல்றாரு நம்முடைய பிரதம மந்திரி. ஏன் இந்த இரும்பு யுகத்தை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாரு? அப்ப நீங்களே என்ன, எங்களுக்கு ஒரு பெருமைனா அந்த பெருமையை ஏத்துக்க மாட்டீங்களா? எங்களுக்கான பெருமை இந்தியாவுக்கான பெருமை தானே. அதைத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு. ராகுல் இஸ் ஒன் அமங் த வெரி ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். முதல்ல சொன்னது, இந்தியாவின் ஒரு பகுதியான தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு இருந்திருக்கிறது, நாகரிகம் இருந்திருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருப்பதில் இந்தியர்களாகிய நாம் அனைவருக்கும் பெருமை. எவ்வளவு அற்புதமான சொற்கள்! அதுதான் ஒரு இந்திய நாட்டின் அரசியல்வாதி, இந்திய நாட்டின் அரசியல் தலைவர் என்று யாராவது தங்களை சொல்லிக் கொண்டால் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது இந்த உண்மையை தான். தமிழ்நாட்டுக்கு உள்ள பெருமை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, கர்நாடகத்துக்கு உள்ள பெருமை கர்நாடகத்துக்கு மட்டும் இல்லை, அது இந்தியாவுக்கும் சேர்த்துதான். we are all part and parcel of India. இதை நம்ம உணர்ந்த அளவுக்கு நரேந்திர மோடி உணர்ந்துட்டாருன்னா சந்தோஷமா இருக்கும். சார், இந்த சிவகலை, கீழடி, அப்புறம் இந்த இரும்பு 5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு தாது பயன்படுத்தினது, இதெல்லாம் என்சிஆர்டி புக்ல எப்ப வரும்னு எதிர்பார்க்கலாம் சார்? ஒரு 3-4 நூற்றாண்டுக்கு அப்புறம் வரலாம்.
அந்நேரம் இந்தியாவில் உண்மையான கூட்டாட்சி வந்திருக்கும், அந்நேரம் வரலாம். ஓகே. நிறைவா ஒரு கேள்வி சார். இப்போ ஒவ்வொரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய கல்வி நிறுவனங்கள் தான் வந்து உலக அளவுல ஒரு ஒரு பிராண்டிங் கொடுக்கறதே வந்து கல்வி நிறுவனங்கள் தான். யுனைடெட் கிங்டத்துக்கு நம்ம எவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நமக்கு யுனைடெட் கிங்டம் வந்து அதிகமா அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்றது அங்க இருக்கிற ஆக்ஸ்போர்ட், அங்க இருக்கிற கேம்பிரிட்ஜ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய கொலம்பியா, அங்க இருக்கக்கூடிய கலிபோர்னியா, அங்க இருக்கக்கூடிய மாஸ்டிட்ஸ், இப்படி ஜெர்மனில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸை வச்சுதான் ஒரு நாடு பிராண்ட் ஆகுது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி இந்திய அரசு அதை இவ்வளவு பொலிட்டிசைஸ் அண்ட் இவ்வளவு கார்பரேட்டைஸ் பண்றதனுடைய இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ரொம்ப தவறான போக்கு. ஒண்ணு சொல்றேன், எம்டிடி ஹிந்து காலேஜ்னு சொல்லி திருநெல்வேலியில ஒரு கல்லூரி இருக்கு. அந்த ஒரு கல்லூரியில இருந்து 6 சாகித்ய அகாடமி வின்னர்ஸ் வந்திருக்காங்க, ஒரு கல்லூரியில இருந்து. அப்ப அந்த கல்லூரிக்குன்னு ஒரு பேர் இருக்கே, அந்த கல்லூரிக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கே. அந்த 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 கல்லூரியுடைய பள்ளிக்கூடத்துலதான் இது எம்டிடி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி இருந்தது. அந்த ஸ்கூல்ல வந்து படிச்ச சில பேர் வந்து விருத்தாச்சலம்னு ஒருத்தர் படிச்சாரு. அவரு பல பேருக்கு விருத்தாச்சலம் பத்தி தெரியாது, புதுமை பித்தன்னு சொன்னா தெரியும். புதுமை பித்தன் பேரு தான் விருத்தாச்சலம். அவர் அங்க படிச்சாரு. உலகநாதன் பிள்ளையுடைய பையன் அங்கதான் படிச்சாரு. உலகநாதன் பிள்ளை பையனா யாருக்கு தெரியும்? வஉசின்னு சொன்னா தெரியும், அவர் அங்கதான் படிச்சாரு. சின்னசாமி ஐயருடைய பையனும் அங்கதான் படிச்சாரு. சி சுப்பிரமணிய பாரதி அங்கதான் படிச்சாரு. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த நிலை உள்ள ஒரு பள்ளி. அந்த பள்ளியிலிருந்து பாருங்க, அப்படி சிறப்பான ஒரு பள்ளி, அந்த சிறப்பான பள்ளியை அடிப்படையாக கொண்டு அமைந்த கல்லூரி. அந்த கல்லூரில இருந்து 6 சாகித்ய அகாடமி வின்னர்ஸ் வந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெருமையான விஷயம். அப்ப இதெல்லாம் வந்து இப்படி இதனால வருது. அந்த கல்லூரிக்கு என்று ஒரு தனித்தன்மையை அவர்கள் சற்றும் தளராமல் அந்த தனித்தன்மையை காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். இதுல வந்து இதுல வந்து கல்கட்டால வந்து சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இருக்கு. சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த பாரம்பரியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாரம்பரியம். இதுல மதுரை பல்கலைக்கழகத்துல வந்து நான் வந்து படிச்சேன். மதுரை பல்கலைக்கழகத்துக்கு கீழே சொல்லி ஒரு பாரம்பரியம் இருக்கு. அவங்க வந்து சொல்லுவாங்க, மதுரை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது நாங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கேன். அந்நேரம் வந்து இவர் தமிழ் பேராசிரியர் வந்து இதுல அதுக்கு முன்னாடி பெர்க்லியில வந்து விசிட்டிங் ப்ரொஃபசர், பெர்க்லி ப்ரொஃபஸராகவே இருந்தவர். இருந்துட்டு அதுக்கப்புறம் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்னு ஒப்பிலக்கியம்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. தமிழ் இலக்கியம் மட்டும் சொல்லக்கூடாது, ஒப்பிலக்கியம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. அவர் வந்து எங்ககிட்ட வந்து சொல்லுவாரு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் வந்து சொல்லுவாரு, பக்கத்துல சமணர் கோயில் இருக்குப்பா, அங்கெல்லாம் போய் பாருங்க, நாமல புதுக்கோட்டையில இருக்கு, அங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியம் தெரியும் அப்படிம்பாரு. அப்ப அந்த அந்த பல்கலைக்கழகத்துல வந்து பல துறைகள்ல இருந்தவங்களோ, ஒரு துறையில இருந்தவங்க இன்னொரு துறை மாணவர்களை வந்து அழைத்து பேசுவது ஒரு பழக்கமா ஒரு பாரம்பரியமா இருந்தது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் இப்படி ஒரு பாரம்பரியம் உண்டு. அந்த பாரம்பரியங்கள் போற்ற தகுந்தவை, அந்த பாரம்பரியங்கள் காப்பாற்றப்பட வேண்டியவை. இன்னைக்கு இவங்க பண்றது வந்து இந்தியாவில வந்துங்க, ஒண்ணு யூனிட்டி இருக்கும், இல்லைன்னா யூனிஃபார்மிட்டி இருக்கும், ரெண்டும் இருக்காது. யூனிட்டி வேணும்னா யூனிஃபார்மிட்டியை பத்தி யோசிக்க கூடாது. ஒற்றுமை என்பது ஒருங்கிணைப்பது, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு மத்த எல்லா தனித்தன்மையும் இழக்க வைப்பது இருக்கிறதே, அப்படிப்பட்ட ஒரு யூனிஃபார்மிட்டி இந்தியாவுடைய ஒற்றுமையை காப்பாத்தாது. இப்ப அதை நோக்கித்தான் இவங்க போய்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.